ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த கிச்சன் லைட் குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு தான் செய்ய போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முருங்கைக்காய் தொக்கு பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரம் வச்சாச்சு. ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊத்தியாச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியுது. 1/4 ஸ்பூன் அளவு சீரகம், பூண்டு வந்து 1 பாதிமா தட்டி வச்சிருக்கேன். ஒரு 10 பல்லு பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம். இப்போ வெங்காயம் 2 வெங்காயம் பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுடலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும். மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி வதங்குது, மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வந்து வெறும் மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனு, தனியாத்தூள் 1 ஸ்பூனு, இது வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூனு. இந்த மிளகாத்தூள் இல்லைன்னா நீங்க இந்த மிளகாத்தூளையே வெறும் மிளகாத்தூள் இன்னும் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, சரியா இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நல்லா கலந்துடலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு மசாலா எண்ணெயிலேயே வெங்காய தக்காளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கியாச்சு மசாலாலாம். 2 முருங்கைக்காய் கழுவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கிடலாம். 5 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம் தேவையான அளவு முருங்கைக்காய் வேகிறதுக்கு. உங்களுக்கு எந்த அளவுக்கு தொக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி ஊத்திக்கங்க. இந்த சமயத்துல உப்பு இருக்கா செக் பண்ணிட்டு இப்போ கரெக்டா நீங்க உப்பு போட்டுக்குங்க. இப்ப நல்லா முருங்கைக்காய் நல்லா கொதிச்சு வரட்டும். 10 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா முருங்கைக்காய் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. முருங்கைக்காய் இருக்குன்னு பார்க்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு 10 நிமிஷம் நல்லா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல வச்சு முருங்கைக்காவை வேக வைக்கணும். பாருங்க, இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு அப்படியே இருக்கட்டும். முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான், நல்லா சுண்டி நல்லா எண்ணெய் வந்து மேலே மிதந்து வந்திருக்கு பாருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் தொக்கு. இப்போ நம்ம பிளேட்ல எடுத்துக்கலாம்.
அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு முருங்கைக்காய் தொக்கு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ.